அனைவருக்கும் வணக்கம். 2025 வைகுண்ட ஏகாதசி தினத்தில் எவ்வாறு வழிபட வேண்டும், அதன் பலன்கள் என்ன, விரத முறைகளை பற்றி அறிந்து கொள்ளுவோம். ஏகாதசி என்றால் என்ன, வைகுண்டம் அடைவது என்றால் என்ன என்பதையும் பற்றி நாம் அறிந்து கொள்வோம். வைகுண்ட ஏகாதசி என்பது திதிகளிலே 11வது திதியில் வரக்கூடியதுதான் ஏகாதசி. விரதங்களிலும் மிகவும் உயர்ந்த விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம். இது பாவங்களை போக்குவதுடன் மோட்சத்தை அடைய செய்யும் உன்னதமான விரதமாகும். உடல் மற்றும் மனதின் தேவைகளை குறைத்து இறைவனுக்கு சேவை செய்வதற்கான நேரத்தை அதிகரிப்பு தான் ஏகாதசி விரதமான முக்கிய நோக்கமாக விளங்குது. சரிங்களா? இது முந்தைய காலத்தில் எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக புண்ணிய விரதமாக ஏகாதசி விரதம் கருதப்படுகிறது. இது வருடத்திற்கு மொத்தம் 24 ஏகாதசி விரதங்கள் வருகிறது. அதில் மாதந்தோறும் 2 ஏகாதசி வரும். வளர்பிறை ஏகாதசி ஒன்று, தேய்பிறை ஏகாதசி ஒன்றுன்னு சொல்லிட்டு வரும். ஏதேனும் ஒரு ஆண்டுகளில் மட்டும் 25 ஏகாதசி வரும். அதிலும் மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் சக்தி வாய்ந்ததாம். அது வைகுண்டத்தின் வாசல் திறக்கப்படும். இதனால் இந்த ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது எவர் ஒருவர் அனைத்து ஏகாதசி விரதத்தை இருப்பதை விட இந்த மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஒரே ஒரு ஏகாதசி விரதத்தை நீங்கள் இருந்தீங்கன்னா அனைத்து பலனும் உங்களுக்கு கிடைக்கும். மாதந்தோறும் இருக்கிறத விட இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசியில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகி வைகுண்டத்தை அடைவதற்கு பரநளிப்பாராம் பெருமான், விஷ்ணு பெருமான். இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி 2025 மார்கழி 15 டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை வருகிறது. விரதத்தின் பலன்கள் வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு மறுபிறவியே கிடையாதாம். இந்த நாளில் விஷ்ணு ஆலயங்கள் எங்கெல்லாம் விஷ்ணு ஆலயங்கள் இருக்கிறதோ அங்கு சொர்க்க வாசல், வடக்கு வாசல் திறக்கப்படுமா. பக்தர்களுக்கு அந்த வழியாக செல்லுவாங்களாம். பாவங்களை போக்கி மனதில் உள்ள தீய எண்ணங்களை அழித்து இறைவனை ஒன்றிணைத்து வைகுண்டத்தை அடையும் வழிமுறைகள் தான் வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடுறாங்களாம். இது இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளாக கொண்டாடப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதையை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது உங்களுக்கு மோட்சத்தை உண்டாக்கும். முன்னொரு காலத்தில் முரண் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் தேவர்களையும் முனிவர்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தன. அவனிடமிருந்து தங்களை காப்பாற்றுமாறு பகவான் விஷ்ணுவிடம் அனைவரும் முறையிட்டனர். அனைவரையும் காக்கும் பொருட்டு பகவான் விஷ்ணுக்கு உண்டு. அதனால் அவன் முரண் என்ற அரக்கரிடம் விஷ்ணு பெருமான் போரிட்டார். பல ஆண்டுகளாக போரிட்டும் அந்த போர் முடிவுக்கு வரவில்லை. அதனால் விஷ்ணு பெருமாள் ஆழ்ந்த ஓய்வெடுப்பதற்காக ஒரு குகையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்போது அந்த அசுரன் இப்போது மகாவிஷ்ணுவை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அந்த விஷ்ணுவிடம் அந்த அரக்கன் வந்தான். அப்போது விஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு பெண் தெய்வம் தோன்றி தீ சுவாலையில் அந்த முரண் என்ற அரக்கனை வதம் செய்தது. அந்த தெய்வத்தையே தான் ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றன. ஏகாதசியின் வீரத்தை பாராட்டி அவருக்கு வரம் கேட்டார். ஏகாதசியிடம் விஷ்ணு வரம், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று கேட்கிறார். அந்த நாளில் ஏகாதசி தினத்தன்று எனக்கு விரதமிட்டு வழிபாடு செய்வோர்களுக்கு சகல செல்வங்களையும் அளித்த முடிவில் வைகுண்ட பதவியும் அருள வேண்டும் என்று அந்த பெண் கேட்டன. திருமாலின் வாக்கு உண்மை. அவர் கேட்டவுடன் அந்த வரத்தை கொடுத்துட்டார். அதனால ஏகாதசியில் வேண்டுகோளை ஏற்று இந்த நாளில் விரதம் இருக்கும் என்னை வழிபடுவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்று திருமால் ஆணையிட்டார். அதனால வடக்கு வாசல் திறக்கப்பட்ட ஏகாதசி விஷ்ணு பெருமானிடம் கேட்ட வரத்தினால் அனைத்து ஏகாதசி தினத்தன்றும் விஷ்ணு பெருமானின் ஆலயத்தில் ஏகாதசி தினம் கொண்டாடப்படும். மார்கழி மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பு வாய்ந்து திகழ்கின்றது. இதில் பக்தர்களுக்கு வடக்கு வாசல் திறக்கப்பட்டு வைகுண்டத்திற்கு பதவி அளிக்கப்படும். பாவ விமோச்சனம் கிடைக்கும்.
ஏகாதசியே அனைவரும் கொண்டாடுகின்றன.